friends, welcome to Vismaya Kudil. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வருது. அதுவும் ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி வருதுல்ல. ஸோ அன்னைக்கு சில ஸ்பெஷல் லுக் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். அதுவும் வந்து என்னோட பட்ஜெட் ரேஞ்ச்லயே, ஏன்னா ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணாம ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல வீட்டை வந்து எப்படி ரொம்ப அழகா அலங்கரிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எப்போதும் இருக்கிற வீடு மாதிரி இல்லாமல் அன்னைக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னா நிறைய ஸ்நாக்ஸ் செய்வோம், புது புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு போய் எல்லாம் பண்ணுவோம். ஆனால் வீடு மட்டும் அப்படியே இருந்ததுன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேடி பார்த்து நிறைய பொருட்களை ரிஜெக்ட் பண்ணிட்டு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை மட்டும் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி வந்து நம்ம என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹோம் டெக்கர் இல்லை வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டெக்கரேஷன் அப்படின்னாலே அதில் வந்து அவாய்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தோரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது ஆன்லைனில். பட் நான் எப்படி வாங்கியிருந்தேன்னா இந்த ஜாஸ்மின் ஃப்ளவரும் இருக்கணும், ரோஸும் இருக்கணும். அந்த ரோஸ் பட்டு மாதிரி பார்த்தேன், பட் அது வந்து கொஞ்சம் ப்ளூம் ஆகி தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 பீஸ் செட்டே வந்து உங்களுக்கு 250 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. அந்த லோட்டஸ் பட்டு இருக்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு நிறையா இருக்குது. அதை வந்து இந்த லிவிங் ரூமில் இருக்கிற இந்த ஸ்க்ரீனில் வந்து நம்ம அந்த ராடில் வந்து ஜஸ்ட்டு மாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டி பார்த்தேன். நான் ஆக்சுவலாக ஃபுல்லுமே இந்த சாண்டல் பேஸாக இருக்கிறதுனால எனக்கு வந்து ஒயிட் வந்து கொஞ்சம் அது வந்து எடுப்பாக தெரியல. பட் நேரில் பார்க்குறப்ப தெரிஞ்சது, வீடியோவில் அந்தளவுக்கு தெரில. இதே வந்து ஒரு 4 நான் வந்து 3 பீஸ் வந்து மாட்டியிருந்தேன். அந்த 5மே வந்து ஒரு சிங்கிள் இதிலே வந்து மாட்டியிருந்தோம்னா லுக் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட லென்த்துமே வந்து உங்களுக்கு நோட் பண்ணியிருப்பாங்க. இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. நான் அது வேணால் உங்களுக்கு செக் பண்ணி போடுறேன் எது இன்னும் கொஞ்சம் லாங்காக இருக்குது. இது வந்து ஒரு 4 ஃபீட் இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு தோரணம் தான். பட் இதில் நல்ல ஒரு 6 ஃபீட் அந்த மாதிரி கூட இருக்குது. அதுக்கப்புறமா இது வந்து நான் என்ன தான் அந்த ஃபெஸ்டிவல் டே அன்னைக்கு போடணும்னு நினச்சாலுமே ரெகுலராகவே என்னோட அந்த டீபாய்க்கு ஒரு ரன்னர் வந்து போடணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஏன்னா இது வந்து கிளாஸ் அப்படிங்கிறதுனால மேலே வந்து ஒரு ரன்னர் இருந்துன்னா நம்ம சூடாக வைக்கிற டீ காஃபி கப்ஸ்லாம் வந்து அந்த கிளாஸை வந்து அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு நான் ரெகுலராக இதில் வந்து இதை ஒரு வாட்டர் பேம்போ வந்து ஒன்று வைப்பேன். அது வந்து கண்ட்ரஸ்டிக்கும் வைப்பாங்க. நல்ல ஒரு நம்ம இருக்கிற இடத்துல நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆக்சிஜன் கிடைக்கணும், அதுக்காகவும் வைப்பாங்க. பட் கண்ட்ரஸ்டிக்கு இது ரொம்ப வந்து நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து இந்த ஒரு அந்த பீகாக் ஹெட் தான். இது வந்து ஹேங்கிங் மாதிரி இருக்குது. இது ப்ராஸ் கிடையாது. இந்த மாதிரி நிறைய ஹேங்கிங்ஸ்லாம் இருக்குது. அதை வந்து இந்த மாடத்தோட 2 சைடும் வச்சுட்டேன். லுக் வைஸ் ரொம்ப அழகாக இருந்தது. பேக் சைடு இருக்கிறது வந்து ஒரு ஜடா பிளான்ட்டு. அதுவுமே இந்த மாதிரி நிறைய வைக்கலாம். இன்னுமே நிறைய க்ரீனரியாக மாற்றலாம் நம்மளோட ஹால். ஆனால் இந்த நேச்சுரல் பிளான்ட்டில் இன்னும் ஒரு சின்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால் அதோட மெயின்டெனன்ஸ் ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த ஒரு கிஸ்ஸிங் ஸ்வான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டோட என்ட்ரி வே அங்கே வந்து வச்சுருந்தேன். அடுத்து ரொம்ப நாளாகவே நம்ம டோர் போடுறப்பையா என்னன்னு தெரியல, இந்த இடம் கொஞ்சம் ப்ளைனாக இருக்கிற மாதிரியே இருந்தது. இதில் நிறைய வந்து மிரர் ஸ்டிக்கர்ஸ் வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. நியர்பை ஒரு 24 பீஸு 12 பீஸு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு 150 134 அந்த மாதிரி இருக்குது ரேஞ்சஸில். இதில் நான் வந்து ஒரு லேம்ப் தியா மாதிரி வந்து வாங்கியிருந்தேன். அதை வந்து இந்த இடத்துல ஒட்டினதுக்கப்புறமா அது எந்த ஒரு வித்தியாசமுமே தெரியாமல் நல்ல ஒரு அழகான லுக் வந்து கொடுத்தது. இது பெர்மனெண்ட்டாக தான் இருக்க போகுது. அது மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் இருக்குது. அதை ரிமூவ் பண்ணிட்டோன்னா அந்த இடம் பார்க்குறப்பே உங்களுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ இப்போ அந்த டோரே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வீட்டுக்கு அவ்வளோ அழகழகான கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. அடுத்து நம்மளோட இந்த பூஜா ரூமில் இந்த பிளாக் கவுண்டர் டாப் அப்படிங்கிறதுனால இந்த பூ உருளி இந்த மாதிரிலாம் வைக்கிறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். அதில் வந்து நான் இந்த மாதிரி இது வந்து ப்ராஸ் கிடையாது, கோட்டிங்கில் இருக்கிறது வச்சேன். இதில் நீங்கள் வந்து வாட்ரு போட்டுட்டு ரோஸ் மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து வச்சுக்கலாம். அதிலே ஃப்ளோட்டிங் தியாஸ் வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஆப்ஷன்ஸ் வந்து வச்சுக்கலாம். இது வந்து ஒரு ஸ்டாண்டிங் லோட்டஸ் ஒரு டெக்கார் பீஸ் தான். இதை நம்ம வீட்டோட ஏதாவது ஒரு கார்னரில் வச்சு ஒரு சின்ன லேம்போ இல்லை கொஞ்சோட தண்ணியோ ரோஸ் ஃப்ளவர்ஸ் வந்து போட்டோன்னா அந்த இடத்த வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக வந்து மாற்றி கொடுக்கும். இது வந்து உங்களுக்கு தனித்தனியாக இருக்கும், நம்ம அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எந்த இடத்துல வைக்கணுமோ, ஈவன் கிச்சனோட ஒரு கார்னரில் கூட நீங்கள் வந்து வைக்கலாம். லுக் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் உங்களோட வீட்டை வந்து டெக்கர் பண்ணி ஜஸ்ட் உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோஸ் வந்து என்னோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணிக்கோங்க. நானும் வந்து அதை ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ. Bye.